ஸ்ருதி மந்தனா கிரிக்கெட்டில் ஜாம்பவான் எப்படி நம்ம வந்து சச்சின் டெண்டுல்கர் விராட் கோலிலாம் சொல்கிறோமோ அது மாதிரி உமன்ஸ் கிரிக்கெட்டில் அவங்க நிறைய சாதனைகள் புரிஞ்சிருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக வேர்ல்டு கப்பில் பெரிய பங்காற்றிருக்காங்க, நிறைய செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காங்க. அவங்களுக்கே இந்த நிலமையா அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா ஒரு பெண்மணிங்கிறவங்க அவங்க என்ன ஒரு ஒசரத்தில் இருந்தாலுமே எல்லாரும் அதாவது என்ன சொல்கிறது, அவங்களுக்கும் இந்த நிலமையா அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா வந்து அவங்களோட கல்யாணம் வந்து 23rd வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியாமல் போனனால வந்து கல்யாணத்தை வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க வந்து ஒரு ராசி கெட்டவங்க அப்படி இப்படின்னு கண்ட மேனிக்கு வந்து அவங்கள வந்து ஸ்க்ரோல் பண்ணியிருக்காங்க. என்னங்க இது உலகம் அப்படிங்கிற இவ்வளோ பெரிய சாதனை புரிஞ்சவங்கள ராசி கெட்டவங்க எத்தனையோ இடத்துல அவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்க. அந்த ஜெயிச்ச பெண்மணிக்கும் நீங்கள் ராசி கெட்டவன்கிற ஒரு ஒரு அதாவது ஒரு கெட்ட எண்ணத்தில் சொல்கிறது ரொம்ப ஒரு மோசமான நிலைமை. ஸோ அவங்க வந்து நீங்கள் எந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணியிருந்தா அவங்க வந்து எல்லா பதிவுகளையும் வந்து நீக்கியிருப்பாங்க. அது அவங்களோட தனி மனித சுதந்திரங்க. அவங்கள ஒரு முடியாத ஒரு சூழலில் இருக்காங்க ஒரு குடும்பத்தில். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மன உளைச்சலை கொடுக்கறது நீங்களாம் எந்த மாதிரி ஒரு ஜென்மம்னே தெரியல. ஸோ நம்ம வந்து அவங்கள வந்து ஸ்க்ரோல் பண்ணாமல் இருங்க தயவுசெய்து. அவங்க அவங்க அப்பா வந்து மீண்டு வரணும். அவங்க எவ்வளோ கனவுகளோட அடி எடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி எவ்வளோ பெரிய மன உளைச்சலை வந்து அவங்களுக்கு உருவாக்கியிருக்கீங்க. தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அவங்க நம்ம வீட்ல ஒருத்தரா நெனைங்க. அவங்க கூட நிக்கலைனாலும் அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க.